உங்கள் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உக்கிரமான தெய்வங்களின் படங்களை, சிலைகளை வீட்டில் வைத்து பூசை செய்யலாமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணாரு, ஒரு கதை சொன்னாருங்க. எப்படின்னா, ஒரு மென்மையான, ரொம்ப ஒரு மென்மையான, ஒரு எளிமையான ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு ஒரு 2 வயசுல ஒரு குழந்தை. அந்த பெண் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவ. இந்த குழந்தை ஒரு நாள் வாசல்ல விளையாடிட்டு இருந்திருக்கு. இவ வீட்டுக்குள்ள வேலை பார்க்கறது, திரும்ப வந்து வந்து பிள்ளைய பார்க்கறது. இப்படி ஒரு வாய் சோறு வாங்கும். பிள்ளை வெளியில விளையாடும். இப்படி விளையாண்டுட்டே இருந்திருக்கு. அப்போ கொஞ்ச நேரத்துல இவ வெளியில பார்க்குறா. பிள்ளை கத்துது. கத்துனோனே பார்த்தா, பக்கத்துல ஒரு ஜல்லிக்கட்டு மாடு அப்படியே முரட்டுத்தனமான ஒரு காலை அப்படியே நிக்குது. வருது இப்போ இந்த குழந்தைய நோக்கி. பக்கத்துல வந்தா குழந்தைய குத்திரும். அவ அந்த குழந்தைய எப்படி காப்பாத்துறதுன்னு அப்படியே மனசால அப்படியே பதறி துடிக்கிறா. அப்ப எங்க இருந்து அந்த சக்தி வந்துச்சுன்னே அவளுக்கு தெரியாது. அப்படி பயந்த சுபாவம் உள்ள பெண், கோழையான பெண், உடம்பு பலகீனமான பெண். அவ்வளவு பலசாலி எல்லாம் கிடையாது அவ. அவ என்ன செஞ்சா, முன்னாடி போய் அந்த மாட்டோட கொம்ப பிடிச்சு அப்படியே தன்னோட பழங்கொண்ட மட்டும் திருகி அப்படியே இந்த மாட்டை அடைஞ்சு கீழே தள்ளிட்டாங்க. இது உங்களால நம்ப முடியுதா? ஏன்னா அந்த பெண்ணுக்கு மனசுல இருந்ததெல்லாம் அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான். அதே போலதான் நம்ம பக்தர்கள்லாம் போய் இறைவனிடத்திலே வேண்டுகிற போது, நம்மை காப்பதற்காக, தீய சக்திகளிடமிருந்து காப்பதற்காக, உக்கிரமாக அந்த தீய சக்திகளை அழிக்கக்கூடிய தெய்வங்கள் தான் உக்கிரமா இருக்கும். சூரபத்மனை வதம் செய்கிற போது முருகன் உக்கிரமாக இருக்கிறார். மகிஷனை வதம் செய்கிற போது மகிஷாசுரவர்த்தினி உக்கிரமாக இருக்கிறார். அந்த தெய்வங்களை எல்லாம் வழிபடலாம். சிலைகளையும் படங்களையும் வீட்டிலையும் வைக்கலாம். ஆனா அதற்கான முறைகளை சரியாக வழிபட வேண்டும். அதனால உக்கிரமான தெய்வம்னு ஒன்று கிடையாது. நம்மை காப்பதற்காக உக்கிர வடிவம் எடுக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.